வணக்கம். பொன்மனை உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆக்குறதுக்கு 2017 அன்னைக்கு நாங்கள் பிடிஏ இருந்தப்போ பேசினப்போ அன்னைக்கு சிஓ அன்னை இருந்த சிஓவும் கைச்சப்பம் சொல்லிக்கணும் 2 லட்சம் ரூபா வைப்பு தொகை கட்ட சொல்லி இன்னைக்கு 8 வருஷம் ஆகுது. அதுக்கு பிறகு எவ்வளோ நடவடிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு மனுக்களுக்கு அவங்க திருப்பி அனுப்பின காப்பிகள் எல்லாம் என்கிட்ட இருக்குது. இது ஆதிவாசி பிள்ளைகள் படிக்க ஸ்கூலு. இப்போ 10 வரை படித்து கழிஞ்சால் பின்ன அந்த ஆதிவாசி பிள்ளைகள் படிக்கல. ஏன்னு சொன்னால் 10 கிலோமீட்டருக்கு அந்த சைடு போய் தான் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் எல்லா பிள்ளைகளும் படித்தம் நிறுத்திட்டு இப்போ வீட்டில் படித்தம் நிறுத்திட்டு வீட்டில் ஆக்கியிருக்கு. அதுக்கு இந்த அரசு முழு முயற்சி எடுத்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலை மேல்நிலை பள்ளி ஆக்கி தரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பொன்மனை தேர்நிலை பேரூராட்சி உட்பட்ட பள்ளியானது மிகவும் ஒரு ஏற்கனவே இது 10ஆம் கிளாஸில் இருக்குது. இதை தர வைத்து தரணும்னு ஏற்கனவே நிறைய மனுக்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பெற்றோர் சங்கம் என் சார்பிலாம் கொடுத்துருக்கோம். ஒரு 8 வருஷமாக இதுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருந்து இதுவரை அது வரவே இல்லை. ஏன்னா நாள் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு. எங்களுக்கு ஏன்னா கண்டிப்பாக இது ஒரு பள்ளி +1 +2 கண்டிப்பாக தரணும். காரணம் என்னன்னு கேட்டால் எங்களுள்ள ஆதிவாசி மக்கள் ஒரு 4 மலைகள் இருக்குது. கீரைப்பாறை, வெக்காலிமூடு, காயக்கரை, புறாவளை ஆதிவாசி மக்கள் அவங்க இங்கே தான் படிக்கணும். 10 வரை படிச்சுட்டு அடுத்து வேறு ஸ்கூல் அவங்கள தூரம் நிலி படிக்க முடியாத பிள்ளைகள் அங்கே இருக்கணும். அதனால் தயவு செய்து எங்களுக்கு என்ன சொல்லணும், அரசு இதை ஒரு முக்கியமான ஒரு குறையாயிடுச்சு. எங்களுக்கு உடனடியாக இதை பில்டிங் காசெல்லாம் ஒதுக்கி எங்களுக்கு உடனடியாக என்ன செய்யணும், தரம் உயர்த்தி தரணும். ஏன்னா ஏற்பட்ட ஸ்கூல் இப்போ தமிழ் அரசு உயர்த்திட்டு இருக்கு. நன்றி. அது கூட எங்கள் அந்த பொம்மன ஸ்கூலையும் கூட தரம் உயர்த்தி தரணும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.